கட்சிங்கிறத தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல். அதிமுக ஏன் புறக்கணிக்கிறதுனா அவங்களுக்கு ரெட்டையில இருந்தும் தலைவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்ன இன்னைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனாலதான் அவர்கள் பயத்துல விக்கிரவாண்டியை புறக்கணிச்ச மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சிங்கிறாருல அவர் அங்க முண்டா தட்டி பாட்டிருக்க வேண்டியது தானே. இந்த கட்சியின் தலைவரானதோ முதலமைச்சர் ஆனதோ ஒரு லாட்டரி சீட் அடிக்கிற மாதிரி அவருக்கு யோகம் தான். அதனால அந்த கட்சியை இன்றைக்கு தான் ஜெயிலுக்கு போயிடாம இருக்கிறதுக்கும் தான் மேல கொலை கொள்ளை வழக்கு வந்துடாம இருக்கிறதுக்கும் ஊழல் வழக்குகள் வராம இருக்கிறதுக்காக திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் வந்து திமுகனால ஒரு குடும்ப கட்சிங்கிறத தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலும் ஆக்டோபஸ் போல தங்கள் ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல். அதன் வெளிப்பாடு தான் அங்க உதயநிதி அவர் அங்க உள்ள நிதியெல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்து ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்ல எல்லாரையுமே புறந்தள்ளி இருக்கிறார்கள். வேணா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இறங்கி காலை பிடிக்கிறதுல இறங்கிருந்தா நல்லா இருந்திருக்கும் பார்க்க. அதை விட்டுட்டு அங்க மேல வந்து முன் வரிசையில அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலிக்கூத்தாதான் இருக்கு. இந்த காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாகி கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை உறுதியாக நாங்கள் முடிவு கொண்டு வருவோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பொதுவா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாருமே புறக்கணிச்சிருக்கீங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ஆளுங்கட்சி சாதகமா அமையாதது. ஆளுங்கட்சி அராஜகம், அதிகார துஷ்பிரயோகம்